Hi friends. Welcome back to our channel VI World. இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா உளுந்த வடை தான் பண்ண போறோம். உளுந்த வடை என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ பண்றோம். நான் இந்த ஒரு கிளாஸ் மெசரிங்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா எடுத்திருக்கேன் உளுந்து. அது எங்க வீட்டில் 3 பேருன்றதுனால எனக்கு கரெக்டா இருக்கும். அதை எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் எப்போ ஊற வச்சேன். முந்தானேத்து ஊற வச்சா இப்படி இருக்குமாக்கும். எப்பயோ ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். என்ன பண்ணுறது, 3 பேருன்றதுனால சரியாக தான் இருக்கும். மேடம் ஏதோ தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இப்போ அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்தது எனக்கு. ஸோ கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, நான் மொத மாவு அரைக்கிறப்ப இதை விட கேவலமாக இருந்துச்சு. ஒரு வழியா அதுக்குள்ளேயும் மேடம் ஆமாம் ஒரு வழியாக அரைச்சி எடுத்தாச்சு. சார் தான் ஹெல்ப் பண்ணார். தோடுற வேலையெல்லாம் நம்மளுக்குலாம் வராது, சார் கிட்ட கொடுத்துட்றது. அது கூட நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, அது பேர் என்னது, சீரகம், மிளகு போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் மாமனார்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார். ஏன்னா அவர் ஏன் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் பேசிக்காக வடை மாஸ்டர். எங்கள் டாடி வடை மாஸ்டர், டீ மாஸ்டர், சூப்பராக வடை போடுவாரா. ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்டு நான் பண்ணேன். அரிசி மாவை ஏன் போடுறோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் மாமாவோட. அப்புறம் என்னமோ சொன்னார், ஆயில் கம்மியாக குடிக்கும்னு சொன்னார். ஆயில் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. சரி நம்ம இருக்கிற மாவெல்லாம் போட்டு வடை சுட்டு பாத்திரலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணேன். ஆனா என்கிட்ட அரிசி மாவு மட்டும்தான் இருந்துச்சு. சரி சரி சரி. அதனால அரிசி மாவு மட்டும் கொட்டிட்டு, கடலெண்ணெய் தான் எங்க சார் சாப்பிடுவாரு. அதனால கடலெண்ணெய் அடுப்புல காய வச்சிருக்கேன். அதுவும் மரச்செக்கு எண்ணெய். எஸ், ஏன்னா நம்ம ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூனோ. அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே வடை நம்மளுக்கெல்லாம் தட்டுறதுக்கெலாம் வரல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் இருந்துக்கிட்டு நீ கையை சுட்டேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு யாரோடைய கூப்பிட்டு போகிறது சொல்லிட்டு எங்கள் மாமனார்கிட்டே விட்டுட்டார். அது பாருங்கள் வடை எப்படி உருட்டி போடுறாருன்னு. நானும் அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வடை எண்ணெய்க்குள்ளே கையை விட போனேன்னா அப்படியே பிடுங்கிட்டாங்க வடையை. அதனால சரின்ட்டு அவரே கொடுத்தாச்சு. அவர் தான் தட்டி போட்டுட்டு இருக்காரு. பாருங்க நல்லா கொழு வடையா வருது. கொழு வடை பார்த்தா ஓட்டை இல்லாத மாதிரியே இருக்கு. ஆனா எடுத்து முடிக்கும் நல்லா ஓட்டையால வந்துருச்சு வடை. வரும் நினைக்கிறேன், பாப்போம் எப்படி இருக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. உளுந்த வடையில எதுக்கு ஓட்டை போடணும்? உளுந்த வடையில ஏன் ஓட்டை போடுறேன்னா மாஸ்டர் எங்க டாடிட்ட தான் கேட்கணும். ஏன் உளுந்த வடை எனக்கு தெரியுமே. பாஸ் கொடுங்க. பாஸ்னா அந்த பாஸ். உளுந்த வடையில ஏன் ஓட்டை போடணும்னா, உளுந்த வடையில அது கிறிஸ்பியா இருக்குமாமா. அந்த ஓட்டைக்குள்ள எண்ணெய் போச்சுன்னா மொறுன்னு வெளியே வருமாமா. அதனாலதான் ஓட்டை போடுறாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றியாடா? இது நிஜமாப்பா, நிஜமா உளுந்த வடையில அதுக்கு தான் ஓட்டை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன். ஏன்னா நான் அப்பயே கேதர் பண்ணி வச்சுட்டேன். உளுந்த வடையில ஓட்டை போடுறாங்கன்னு எங்க மாமா கிட்ட கேட்டு வச்சுட்டேனே. அதனால உளுந்த வடையில ஓட்டை போட்டு ஒரு வழியா வேகுது. அந்த 3 வடையெல்லாம் பாருங்க கலரா வந்துச்சு. அப்புறம் எல்லா வடையும் வெள்ளையா இருக்கு. அதெல்லாம் திருப்பி விடணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஒரு சட்டியில, இந்த சட்டியில மட்டுமே 11 வடை எனக்கு வந்துச்சு. 10 வடை தான் இருக்கு, நீ 11ன்ற? 11 தான் இருக்கு. கணக்கு தெரியுமா? நீ ஆடிட்டர் படிக்கிறியா? உனக்கு கணக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, 11 வடை வந்துச்சு. 11 வடை வந்துச்சு. ஒரு வழியா வேகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது 10 மணி காலையில. பசி, பயங்கர பசி. இதை சுட்டு சாமி கும்பிட்டு நாங்க சாப்பிடணும். பாத்தீங்களா, கலர் ஆயிடுச்சு. கறி போச்சு, கலரா இருக்கு. இதுதான் கோல்டன் ப்ரௌன் கலர். கோல்டன் ப்ரௌன் கலர். இந்த கலர் வடையை எடுத்து பாத்தீங்களா, நான் எடுத்து சட்டியோட தூக்கிட்டு வந்துட்டேன். எங்க மாமா எடுத்து போட்டாரா, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா பசி ஒரு பக்கம், சாமி கும்பிட்டு சாப்பிடணும் நானு. அதனால எடுத்துட்டு வந்தாச்சு. பாத்தீங்களா, பிச்சு காட்டுறேன். பாத்தீங்களா எப்படி நூலா வருதுப்பா. அதுல ஃப்ரெஷ்ஷா போட்ட வடைப்பா. அது நூல் வராதா? ஃப்ரெஷ்ஷா போட்டதால நூல் வராது. கணக்கு நூல் தெரியுது. பிறந்தா ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம வடை போட்டு முடிச்சாச்சு. ஹாப்பி தீபாவளி. நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. சேஃபாக வெடிங்க. என்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் கையில் வெடி கொடுத்து வெடிக்க விடாது. இந்த குழந்தைக்கு இந்த பிள்ளை வெடி வாங்கி தரவே இல்லை. இந்த வருஷம் தீபாவளி ஏமாத்திருச்சு இந்த பிள்ளை. எங்கள் வீட்டில் எப்போ வெடி வெடிக்க மாட்டோம். ஸோ ஹாப்பி